பார்க்க போகிறோம் அப்படின்னா அவுட்லைனரை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ. ஸோ நம்ம ஸ்கெட்சப்பில் அவுட்லைனர் ரொம்பவே நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக யூஸ் பண்ண முடியும். நம்மளோட காம்போனண்ட்டு குரூப்பு இது எல்லாமே வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் ஹைட் பண்ணுறதுக்கு அன்ஹைட் பண்ணுறதுக்கு எடிட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த அவுட்லைனர் மூலமாக நம்ம ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இப்போ இங்கே ஒரு பாக்ஸ் இருக்குது. நான் இதை வந்து செலக்ட் பண்ணி குரூப் பார்க்குறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இங்கே பாருங்கள் உங்களோட அவுட்லைனரில் குரூப்போட க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம், ஆன் பண்ணிக்கலாம். ஸோ குரூப் அப்படின்னா நமக்கு வந்து இந்த ஸ்கொயர் சாலிட் பாக்ஸ் வந்து சிம்பிளாக இருக்குது. ஸோ இப்போது நிறைய நம்ம குரூப் இருக்குது அப்படின்னா அதோட நேமு கூட நம்ம எடிட் பண்ணிக்க முடியும். ஓகே, அடுத்து இங்கே ஒரு சிலிண்டர் இருக்குது. ஸோ இந்த சிலிண்டரை நான் செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி காம்போனண்ட்டாக க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இப்போ பாருங்கள், இங்கே வந்து நமக்கு நம்ம என்ன காம்போனண்ட் நேம் கொடுத்தோமோ அந்த நேம் இங்கே வரும். ஸோ காம்போனண்ட் அப்படின்றது ஒரு 4 டாட்டட் இருக்க மாதிரி ஒரு ஸ்கொயராக நமக்கு வந்து சிம்பிள் இருக்கும். ஸோ இதையும் நம்ம வேணும் போது ஹைட் பண்ணிக்கலாம், அன்ஹைட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஹைட் பண்ணும்போது இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு மாதிரி பிளர்ரான அந்த டெக்ஸ்ட் தெரியும். ஸோ அது ஹைட் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ இதை வந்து நம்ம திரும்ப ஆன் பண்ணிக்கலாம். நம்ம வந்து பேரை சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ ஜஸ்ட் அது மேலே வச்சு கிளிக் பண்ணால் போதும். உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இது மூலிமா நீங்கள் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ உங்களுடைய ஹோல் ட்ராயிங்கில் உங்களுடைய குரூப்ஸையும் காம்போனண்ட்டையும் ஈஸியாக எடிட் பண்ணுறதுக்கு, ஹைட் பண்ணுறதுக்கு, கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே இது யூஸ் ஆகும். பெரிய பெரிய ப்ராஜெக்டில் இந்த அவுட்லைனரோட ஹெல்ப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ இதோட நேமை நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ நம்ம ஈஸியாக நம்மளுடைய காம்போனண்ட்டு குரூப்பு எல்லாத்தோட நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம், எடிட் பண்ணிக்கலாம், என்ன வேணாலும் நம்ம செஞ்சுக்க முடியும். ஸோ இப்போ இதை கிளிக் பண்ணால் இங்கே ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகும். நான் இப்போ இதை எடிட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணிவிட்டு இது உள்ளே போய்ட்டு நான் எடிட் பண்ணிக்கனாலும் எடிட் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ நம்ம ஈஸியாக நம்மளுடைய ஹோல் ட்ராயிங்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இப்போ நிறைய நம்ம ட்ரீஸ் இருக்குது அப்படின்னா ட்ரீஸ்லாம் ஒரு குரூப்பாக இருக்கும். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இதையே வந்து ஒரு காப்பி பண்ணுறேன். ஸோ இப்போது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 2 பாக்ஸ் நமக்கு காமிக்குதா. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், இந்த 2 பாக்ஸையும் செலக்ட் பண்ணி இதை ஒரு குரூப் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இங்கே ஆட்டோமேட்டிக்காக இந்த குரூப்புக்குள்ளே இந்த 2 பாக்ஸும் இருக்கிறது அழகாக நமக்கு இங்கே வந்துருச்சா. ஸோ இப்போ இந்த ஆரோ சிம்பிளில் நீங்கள் இது பண்ணிங்கன்னா அந்த குரூப்புக்குள்ளே இந்த 2 இருக்குது அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். ஸோ இப்போ இந்த குரூப்போட நேமை நீங்கள் சேஞ்ச் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஈஸியாக நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த இடத்துல இந்த ஒரு டீட்டெயில்ஸ் இருக்கு இல்லையா, இங்கே நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நேம் படி வரணுமா, அதாவது ஆர்டர். ஸோ இப்போ வந்து ஷார்ட் பை நேம் அப்படின்னு கொடுத்தா சி தானே ஃபஸ்ட்டு வரும், ஜி தானே அதுக்கு அடுத்து வரும் ஆல்ஃபாபெட்டிக்கில் அந்த மாதிரி. அதுக்கடுத்து எக்ஸ்பேண்ட் ஆல் அப்படின்னு கொடுத்தா அந்த குரூப்புக்குள்ளெல்லாம் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகே, அதுக்கடுத்து கொலாப்ஸ் ஆல் அப்படின்னு கொடுத்தா எல்லாமே கம்பைன் ஆகி சிம்மில் தெரியும். இது வந்து சின்ன ஒரு எக்ஸாம்பிள்ன்றதுனால இப்படி இருக்குது. ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னும் போது அதில் நிறைய நம்ம குரூப்ஸ் இருக்கும், நிறைய காம்பனண்ட் இருக்கும். அது எல்லாமே நம்ம ஈஸியாக இங்கே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஒரு முறையும் நம்ம போயிட்டு மெனு டேபில் போய் தேடிட்டு இருக்க வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே நம்ம நிறைய லிஸ்ட் ஆஃப் குரூப்ஸ் இருக்குது, காம்பனண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல நம்ம சர்ச் பண்ணியும் நம்ம தேடிக்க முடியும். இப்போ நான் வந்து பாக்ஸ் அப்படின்னு கொடுத்தா அந்த பாக்ஸுன்றது எங்கெங்கே இருக்குது அப்படின்றது நமக்கு இங்கே ஷோ பண்ணும். ஸோ இப்போ இந்த இடத்துல நீங்கள் இது பண்ணி பார்த்தா அது வந்து ஹைலைட் பண்ணி ரெட் கலரில் நமக்கு காமிக்கும். ஓகே, ஸோ இப்போ சிலிண்டர் அப்படின்னு கொடுத்தா சிலிண்டர் வந்துடும். ஸோ நம்ம சர்ச் பண்ணியும் ஈஸியாக நம்ம ஃபைண்ட் பண்ணி அதை எடிட் பண்ணிக்க முடியும். ஸோ அவுட்லைனர் நீங்கள் ப்ராஜெக்டில் யூஸ் பண்ணி பார்க்கும்போது தான் அதோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு தெரியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Don't forget to like, share and subscribe.